வணக்கம் மாணவ செல்வங்களே! நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். உலகம் முழுவதும் வானிலை மற்றும் காலநிலை மாற்றம் வரலாற்றில் காற்று முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணமாக, வாஸ்கோட காமா தனது கப்பல்களுக்கு சக்தி அளிக்க காற்றை பயன்படுத்தி இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்தார். அவர் அதிக அளவில் மிளகு, லவங்கப்பட்டை போன்றவற்றை போர்ச்சுகலுக்கு கொண்டு சென்று வர்த்தகம் செய்ய முடிந்தது. இந்த வழியில் கோவா மீது போர்த்துகீசிய ஆட்சியை நிறுவுவதற்கு இந்த காற்றும் முக்கியமானது. அமர்வை தொடர்வோம் மற்றும் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து வளிமண்டலத்தை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். காற்றின் வகைப்பாடு மற்றும் அவற்றின் விளைவுகள், வானிலை மற்றும் காலநிலையை மாற்றுவதில் காற்றின் பங்கு. முக்கிய வார்த்தைகள்: கிரக காற்று. கிரக அல்லது நிரந்தர காற்று அதிக அழுத்த பெல்ட்டுகளிலிருந்து குறைந்த அழுத்த பெல்ட்டுகளுக்கு ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசுகிறது. வெஸ்டர்லைஸ். இவை 30 முதல் மற்றும் 60 டிகிரி அட்சரேகைகளுக்கு இடையில் மத்திய அட்சரேகைகளில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நிலவும் காற்று. துருவ ஈஸ்டர்லீஸ். துருவ ஈஸ்டர்லீஸ் என்பது கிழக்கிலிருந்து வீசும் வறண்ட, குளிர் நிலவும் காற்று. ஈரப்பதம். காற்றில் அல்லது மேற்பரப்பில் சிறிய துளிகளில் நீர். உறைபனி புள்ளி. ஒரு திரவம் குளிர்ச்சியடையும் போது திடப்பொருளாக மாறும் வெப்பநிலை. மிஸ்ட்ரஸ். வலுவான குளிர்ந்த வறண்ட காற்று தெற்கே பிரான்ஸ் வழியாக மத்திய தரைக்கடல் வரை வீசுகிறது. காற்றின் வகைப்பாடு. காற்றின் வடிவங்களில் பல சிறிய உள்ளூர் வேறுபாடுகள் உள்ளன. இப்போது காற்றின் வகைப்பாட்டை புரிந்து கொள்வோம். காற்றின் வேகம், அவற்றின் அம்சங்கள், திசைகள் மற்றும் அவை நிகழும் விதம் ஆகியவை பொறுத்து காற்று 3 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது: கிரக காற்று, பருவகால காற்று, உள்ளூர் காற்று. கிரக காற்று என்பது ஆண்டு முழுவதும் கிரகத்தில் இருப்பவை. பருவக்காற்று பகுதிகள் அல்லது பருவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் காற்று, அதாவது உள்ளூர்
காற்றின் வகைப்பாட்டை விரிவாக பார்ப்போம். கிரக காற்று உலக அழுத்த பட்டைகளுக்கு மேல் தொடர்ச்சியாகவும் தொடர்ந்தும் வீசும் காற்று கோள் காற்று எனப்படும். 3 வகைகள் உள்ளன: வர்த்தக காற்று, மேற்கு மற்றும் துருவ காற்று. வெப்பமண்டலத்தில் வர்த்தக காற்று திசைக்கு, அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும். அவை வடக்கு அரைக்கோளத்தில் வடகிழக்கு வர்த்தகம் மற்றும் தெற்கு அரைக்கோளத்தில் தென்கிழக்கு வர்த்தகம். மித வெப்பமண்டலத்தில் உள்ள மேற்கத்திய காற்றுகள் மேற்கிலிருந்து கிழக்கே வீசும். அதனால்தான் அவை மேற்கு பகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை வடக்கு அரைக்கோளத்தில் தென்மேற்காகவும் தெற்கு அரைக்கோளத்தில் வடமேற்காகவும் துருவ பெல்ட்டில் துருவ காற்றாகவும் உள்ளன. துருவ பகுதிகளும் ஈஸ்டரில்களை அனுபவிக்கின்றன. கிரக காற்றின் விளைவுகள். எனவே அழுத்தம் மற்றும் காற்று அமைப்புகள் வளிமண்டலத்தில் கற்கோளம் மற்றும் நீர்க்கோளம் ஆகியவற்றின் தாக்கத்தின் விளைவாகும் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இந்த காற்று உலகம் முழுவதும் வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால்தான் உலகின் எந்த பகுதியும் உயிர் வாழ முடியாத அளவுக்கு குளிராகவோ அல்லது வெப்பமாகவோ இருப்பதில்லை. வளிமண்டலம் இல்லாதிருந்தால், அதாவது சந்திரனைப் போல பகலில் அல்லது வெப்பமண்டலத்தில் தாங்க முடியாத வெப்பமாகவும், இரவில் அல்லது துருவ பகுதிகளில் தாங்க முடியாத குளிராகவும் இருந்திருக்கும். இருப்பினும் இந்த காற்றுகள் வெப்பம் அல்லது ஈரப்பதத்தை ஒரே சீராக விநியோகிப்பதில்லை. அதனால்தான் பூமியின் சில பகுதிகள் மிகவும் சூடாகவும் சில பகுதிகள் குளிர்ச்சியாகவும் சில பகுதிகள் அதிக மழையுடனும் மற்றும் சில பாலைவனங்களாகவும் உள்ளன. இந்தியாவில் பருவகால காற்று காரணமாக மழை பெய்கிறது. நாட்டில் உள்ள அனைத்து காரணிகளும் பருவமழை தொடர்பானவை. மான்சூன் என்பது மௌசம் என்ற அரபு வார்த்தையிலிருந்து வந்தது. பருவமழைகள் நிலவுவதற்கு நிலம் மற்றும் கடலின் மாறுபட்ட குளிர்ச்சியே காரணம். வடமேற்கு இந்தியாவில் ஒரு குறைந்த அழுத்த பகுதி உருவாகிறது. அதே நேரத்தில் தென்கிழக்கு வர்த்தகம் பூமத்திய ரேகையை கடக்கிறது. கோரியோசில் விளையின் விளைவாக இது தீபகற்ப இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் தென்மேற்கு பருவமழையாக மாறுகிறது. குளிர்காலத்தில் அழுத்த பெல்ட்டுகளின் தலைகீழ் மாற்றம், அதாவது வடகிழக்கு வர்த்தக காற்று பூமத்திய ரேகையை கடக்கிறது. கோரியோசில் விளைவின் விளைவாக இது வடகிழக்கு ஆஸ்திரேலியாவில் வடமேற்கு பருவமழையாக மாறுகிறது.
உள்ளூர் காற்று வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உள்ள உள்ளூர் மாறுபாடுகள் காரணமாக உள்ளூர் காற்று வீசப்படுகிறது மற்றும் ஒரு சிறிய பகுதியை பாதிக்கிறது. சூடான உள்ளூர் காற்று அப்பகுதியின் வெப்பநிலையை உயர்த்துகிறது. குளிர்ந்த உள்ளூர் காற்று சில சமயங்களில் பாதிக்கப்பட்ட பகுதியின் வெப்பநிலையை உறைபனிக்கு கீழே கொண்டு வருகிறது. இந்த உள்ளூர் காற்றுகள் ட்ரோபோஸ்பியரின் கீழ் அடுக்கில் வீசுகின்றன. மலை மற்றும் பள்ளத்தாக்கு காற்றும் கடல் மற்றும் நிலக்காற்றுகளும் உள்ளூர் காற்றின் ஒரு வகையாகும். இந்த காற்றுகள் குறைந்த வளிமண்டலத்தை வெப்பமாக்குதல் அல்லது குளிர்விப்பதின் மூலம் அமைக்கப்பட்ட உள்ளூர் அழுத்த சாய்வுகளுக்கு பதிலளிக்கின்றன. சூடான உள்ளூர் காற்று சினுக். இந்த காற்று அமெரிக்க அல்லது கனடா மற்றும் வட அமெரிக்காவின் ஒரு பகுதியிலுள்ள ராக்கி மலைகள் வழியாக நகர்கிறது. சினூக் என்ற வார்த்தையின் அர்த்தம் பனி உண்பவர் என்று பலர் நம்புகிறார்கள். இது சினூக் எனப்படும் பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரின் பெயர். ஐரோப்பாவில் வீசும் இதே போன்ற காற்று ஃபோன் என்று அழைக்கப்படுகிறது. அவை ஆல்ப்ஸின் வடக்கு சரிவில் வீசுகின்றன. இது பனியை உருக்கி வானிலையை இனியமையாக்குவது மற்றும் திராட்சை பழங்களை முன்கூட்டியே பழுக்க வைக்கிறது. லூ. இவை மே மற்றும் ஜூன் மாதங்களில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வட இந்தியாவின் சமவெளிகளில் வீசும் சூடான மற்றும் வறண்ட காற்று. வெப்பமான வெப்பநிலை காரணமாக இது மக்களுக்கு சூரிய ஒளியை ஏற்படுத்தக்கூடும். அரேபிய பாலைவனத்தில் சிமூம், ஜப்பானில் யோமா மற்றும் நியூசிலாந்தில் நார்வெஸ்டர் ஆகியவை வெப்ப காற்றின் மற்ற சில எடுத்துக்காட்டுகள். குளிர் உள்ளூர் காற்று மிஸ்ட்ரல். பிரான்ஸ் மீது ஆல்ப்ஸ் மலையிலிருந்து மத்திய தரை கடல் நோக்கி வீசும் மிஸ்ட்ரல் மிகவும் பிரபலமானது. இது ரோம் பள்ளத்தாக்கு வழியாக செல்கிறது. இது மிகவும் குளிர்ந்த மற்றும் வறண்ட காற்று. புனா. இது ஆண்டில் பகுதியில் குளிர்ந்த உள்ளூர் காற்று. பாம்பெரா. இவை தென் அமெரிக்காவின் பாம்பாஸ் பகுதியில் மிக வேகமாக வீசும் குளிர்துருவ காற்று. வானிலை மற்றும் காலநிலை. சில நேரங்களில் அதிக மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக உங்கள் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். மழையால் கிரிக்கெட் போட்டி தள்ளிப்போனதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆண்டு பருவமழை சரியான நேரத்தில் பெய்யும் என்று மக்கள் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரும்பாலான பழங்களின் விலைகள் சீசனில் இல்லாதபோது உயரும், ஆனால் சீசனில் வரும்போது குறையும். வட இந்தியாவின் தட்பவெப்பநிலை எனக்கு ஏற்றதல்ல போன்ற விஷயங்களையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவை நம் வாழ்க்கையை பல வழிகளில் வடிவமைக்கின்றன. வானிலை மற்றும் காலநிலை ஆகிய இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மாறுபடும்.
இப்போது புரிந்து கொள்வோம். நாம் வளிமண்டலம் என்று அழைக்கும் இந்த வாயுக்கள் மற்றும் துகள்களின் கலவை நிலையானது அல்ல. இது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அது எல்லா திசைகளிலும் மேலும் கீழும் கிடைமட்டதாக நகரும். அவ்வாறு செய்யும்போது அதன் குணாதிசயங்கள் மாறுகின்றன. அது வெப்பமாகவோ அல்லது குளிராகவோ, ஈரமாகவோ அல்லது உலர்ந்ததாகவோ இருக்கலாம். எளிமையான வார்த்தைகளில், ஒரு குறுகிய காலத்திற்கு, பொதுவாக அதிகபட்சம் சுமார் 10 நாட்கள், வளிமண்டலத்தின் நிலையை விவரிக்கும்போது, நாம் வானிலை பற்றி பேசுகிறோம். வானிலை ஒரு நாளுக்குள் கூட தினமும் மாறக்கூடும். காலநிலை என்பது நீண்ட காலத்திற்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கான சராசரி வளிமண்டல நிலைமைகளின் விளக்கமாகும். காலநிலை விளக்கங்கள் பல தசாப்தங்களாக வளிமண்டல தரவு மற்றும் இந்த தரவுகளின் சராசரியை கண்டறிதல் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டவை. காலநிலை விளக்கங்கள் ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நிலைமைகள் நிலவும், ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் அல்ல. வளிமண்டலத்தை விவரிக்க நாங்கள் அளவிடுகிறோம். வெப்பநிலை, அழுத்தம், காற்று, ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவு. இவை வானிலை மற்றும் காலநிலை கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. காற்று அழுத்தமும் காற்றும் வளிமண்டலத்தில் கூறுகளாகும். எனவே இந்த காணொளியில் காற்றின் வகைப்பாடு மற்றும் பல்வேறு கூறுகள் வளிமண்டலத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பார்த்தீர்கள். சூடான மற்றும் குளிர்ந்த காற்று, வானிலை மற்றும் காலநிலை போன்றவை. மேலும் கூறுகளை அடுத்த காணொளியில் விவாதிப்போம்.